அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபி. இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிறலாம். இதில் 1/2 கப் டொமேட்டோ, க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், நான் 2 கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதேங்க நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் வைக்கக்கூடிய ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், மயோனீஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நமக்கு இப்போ ஸ்டஃப் தயாராகிருச்சு. ஒரு பவுலில் மைதா 1/4 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஆரிகேனோ 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோலை இதில் டிப் பண்ணி தான் ஆயிலில் பொரிக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆயிட வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய கார்னரை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிடலாம். இந்த கார்னரை கட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு வேஸ்ட் ஆகாது. நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டஃப்பை உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகாது. கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரில் இந்த ரோலை நம்ம டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை வச்சுக்கோங்க. எல்லா ரோலையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவோட பேட்டராக பண்ணி டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் உள்ள ஸ்டஃப் பண்ணுறது சிக்கன், பன்னீர் வச்சுக்கலாம், வெஜிடபிள் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மேலே கிறிஸ்பி ஆகும். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜ் பிரெட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாஸோடு சர்வ் பண்ணையில் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கீழே உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.